வணக்கம். திருமா எனும் சகாப்தம். தமிழ்நாட்டில் ஒரு சாதிய கட்சி என அடையாளப்படுத்தப்படும் திருமா அவர்கள் சாதிய கட்சியின் தலைவரான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. சரித்திர நாயகன், ஒரு அடித்தட்டு மக்களின் உரிமை குரலாக தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர். இன்று தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒருவராக மற்றும் இல்லாமல் இந்திய மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு இந்திய தலைவராக தன்னை தானே செதுக்கி உள்ளார் அப்படின்றதுதான் உண்மை. இன்னைக்கு அவர் மீது பல கட்ட விமர்சனங்கள் இருந்திருக்கலாம். பல கட்ட விமர்சனங்கள் அரசியல் சார்ந்து, கூட்டணி சார்ந்து, 1000 சார்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய கொள்கையும் சிந்தனையும் தன்னுடைய மக்கள் அனைவரும் சமம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கட்ட எண்ணமாக இருந்தது. அரசியல் ஆரம்பித்த போது இன்று வரை அதை மட்டுமே கடைபிடிக்கிறார். அப்படின்னா அதை போன்ற ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காரான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. கிட்டத்தட்ட போராட்டங்கள்ல 1 2 விரல் விட்டு எண்ணல, நீங்க நம்பர்ஸ்ல கூட எண்ண முடியாத அளவுக்கு அத்தனை போராட்டங்கள், அத்தனை அடக்குமுறை. இன்னைக்கு இவ்வளவு டிஜிட்டல் மீடியா இருக்கு, இவ்வளவு பேர் எல்லாமே சோசியல் மீடியால உடனே இஷ்யூஸ் வெளியே வருது. ஆனா அந்த 1980, 90, 2000 காலகட்டங்கள்ல அவர் இன்னைக்கு நேரடியாக தான் சந்திக்க முடியும், லெட்டர் மூலமாக தான் போட முடியும். ஒரு போலீஸ் பிடிக்க வராங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒளிகிறதுக்கு பஸ் வசதி இருக்காது, கார் வசதியெல்லாம் அன்னைக்கு கிடையாது. அவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கி 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 தன்னை செதுக்கி 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 ஒரு எவ்வித அடையாளமும் இல்லாமல் ஒரு தனி மனிதனால ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க முடியும் அப்படின்னா அது திருமா அவர்களால் மட்டும்தான் முடியும். அவர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவர் பிறந்த தினம். அந்த சமத்துவ நாயகன் அவரை ஒரு சாதிய தலைவர்னு அடையாளப்படுத்தக்கூடிய இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு அவரை சமத்துவ தலைவராக எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அவர் சாதிய தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர், தமிழ்நாட்டு மக்களை மீட்கக்கூடிய ஒரு தலைவர். இன்னைக்கு ஒரு கொள்கை, இன்னைக்கு நிறைய பேர் கொள்கையை பத்தி பேசுறாங்க. கொள்கை அப்படின்னா அது திருமா மட்டும்தான். எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்றதுல இன்று வரை உறுதியா இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணியை மாறக்கூடியவர் அவர் கிடையாது. அரசியல் சார்ந்த, கூட்டணி சார்ந்த அவர் எடுத்த முடிவுகள் அவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தான் கொடுத்துச்சு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நீங்க சாதாரண ஒரு தனி மனிதன் எங்கேயோ ஒருத்தன் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து இன்னைக்கு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை ஆக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அதை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவருடைய அந்த சிந்தனையும் அந்த கொள்கையும் அந்த ஒரு உடன்பிடிப்பு மட்டும்தான். அவர் எடுத்த விஷயத்துல அவர் உறுதியா இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவருக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு நான் திருமா அவர்களுடைய கொள்கையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய தலைவர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் திருமா அவர்கள். அவருடைய பிறந்த நாள்ல அவருக்கு எனக்கு வாழ்த்து சொல்வதற்கு வயதில்லை. ஏனென்றால் அவர் போராட்ட காலங்கள்ல அத்தனை மக்களுக்காக அத்தனை மண்ணுல போய் நின்று போராட்டம் பண்ணி, காவல்துறையில அடக்குமுறை பண்ணி, இன்னைக்கு இவர் மிகப்பெரிய எம்பியா இருக்கலாம், மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு அவருக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் அவரோட கூட இருந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தலைவரை நான் என்னுடைய விருப்பமுள்ள தலைவராக வைத்துக் கொள்வது எனக்கு தான் அது கிடைத்த பாக்கியம் நான் சொல்லுவேன். நிறைய பேர் நான் திருமாவை பத்தி பேசுறதுனால திருமா அவர்களுடைய ஆதரவாளர் சொன்னாங்க. ஒரு நல்ல மனிதனுக்கு ஆதரவாளராக இருப்பது ஒன்றும் தவறு கிடையாது. நான் அரசியல்ல 2026 தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நான் செயல்படுறேன். என்னுடைய அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பும் செயல்படுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திருமா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பற்று உண்டு. ஏனென்றால் களத்தில் நிற்பவர்களைத்தான் மக்கள் எப்பயுமே மிகப்பெரிய அளவுல வரவேற்பாங்க. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட 18 போராட்டங்கள் நான் பண்ணி வந்திருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த 18 போராட்டமே எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 1800 எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருப்பாரு. அவரை போன்ற ஒரு உயர்ந்த சிந்தனையாளரை நான் ஒரு ஆதரவாளராக இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த ஆகஸ்ட் 17. அந்த பிறந்த நாளில் அவருக்கு என்னால் வாழ்த்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வணங்குறேன். ஏன்னா வழங்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும் நிச்சயமாக நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்ற, நாம் எதுக்காக யார் எப்படிப்பட்டவர்கள் என்றதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வீடியோ பதிவு. நான் பேசியது அனைத்தும் உண்மை என்றால் நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல வர கமெண்ட மட்டும் நான் கடைசி வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் நானே பார்த்து
லைக் பண்ணி ரிப்ளை பண்றேன். ஏன்னா நீங்க அவரை எப்படி நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல, நான் அவரை இப்படிதான் நினைச்சிருக்கேன். நான் எப்படி நினைச்சிருக்கனோ அவர் அப்படித்தான் இருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல மனிதர். அரசியல் மட்டும் இல்லாமல் தனித்து திருமாவை பார்த்தால் அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நன்றி.